ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேண்டி குட் டே எபிசோட் 2. எபிசோட் 2 ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக 2 பேருக்கு இடையில மேட்ரு போயிட்டே இருக்க, திடீர்னு அந்த டாக்டர் டா வந்து இவனை வெண்ணிலான்னு சொல்லியிருப்பான்ல, அது டீக்கு ஞாபகம் வருது. உடனே யாக்கிட்ட கேட்குறான், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நான் என்ன டேஸ்ட்டாக இருக்கேனா உனக்கு அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் போகிறான். இருடா, நான் கேட்குறக்கு நீ பதில் சொல்லு, நான் ஒன்றும் வெண்ணிலா மாதிரி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆக்சுவலி வெண்ணிலா அப்படிங்கிறது தயிர் சாதம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான மீனிங் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப டேஸ்டியாக இருக்க, எனக்கு வேறு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், வா இன்னொரு ரவுண்டு போடலான்னு யாக்கு சொல்கிறான். டேய், இன்னொரு ரவுண்டெலாம் இல்லை, உனக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா, உண்மையாக சொல்கிறா, எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் இன்னொரு ரவுண்டு போகலான்னு சொல்கிறேன்னு சொல்ல, பாக்ஸர் சொல்லுடான்னு சொல்ல, என் பேர் பாக்ஸர் கிடையாது, யாக்குன்னே என்னை கூப்பிடுன்னு சொல்ல, சரி ஓகே நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்ல, அப்போ இன்னொரு ரவுண்டு போனால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பார்க்குறான். வேணாண்டாங்கிற மாதிரி அப்படியே டி அவனை பார்த்துட்டே இருக்க, நான் விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி யாக்கு அப்படியே அவன் மேலே போயிட்டான். ஆக்சுவலி மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில் எக்லிப்ஸ் சீரீஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போது இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் ஓகே போயிட்டு வரேன்னு சொல்லி யாக் சொல்ல, டி அவனை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்குன்னு சொல்ல, நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணால் தனியெல்லாம் போகாது, ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போ பாருக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், குப்பை தொட்டியில் பார்த்தா எப்படி உட்காந்துருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி யாக் சொல்கிறான். ஓ அப்படியா, ஆனால் பாரில் யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருக்குமே நான் வேணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேச வச்சுட்டு டி சொல்கிறான். நீ பேசுறது ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்ல, நான் உண்மையாக தாண்டா சொல்கிறேன், யாருக்குமே என்னை வேணான்ட்டாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் வந்தால் ஃப்ரீயாக வா, டாக்டரை மீட் பண்ண வந்தாலும் ஜாலியாக இரு, என்னை பற்றி நீ அக்வர்டாக ஃபீல் பண்ண வேணாம், எப்பயும் போல் கேஷுவலாக இரு போதுன்னு சொல்ல, அப்போ நீ என்ன சொல்ல வர, இது ஒன் நைட் ஸ்டாண்ட், இதோட முடிச்சுக்கலான்னு சொல்கிறியான்னு சொல்ல, ஆமாம் அதான் இது ஒன் நைட்டோடு இது முடிஞ்சுது, எனக்கு என்னமோ ஒன் டே கோட்டா ஒன்று இருக்குன்னு தோணுது, ஸோ உன்னோட மொபைல் நம்பர் கொடுக்க முடியுமான்னு அப்படியே ஃபோனை கையில் எடுக்கிறேன் யாக்கு. அதை பார்த்துட்டு ஒன் டே கோட்டாவா, நோ மோர் ஒன் டே நோ மோர் ஒன் நைட், அதோட முடிஞ்சுது, இதுக்கப்புறம்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே டியூவில் போகிறான். டேய் நீலாம் என்னடா டாக்டரு, ஒருத்தன் மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி கதவை சாத்திட்டு போகிற, நீலாம் டாக்டரான்னு சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சது கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படி டி அந்த பக்கம் போக, என்னடா இவன் இப்படி போயிட்டானேங்கிற மாதிரி மொபைலை பேக்கெட்டில் வச்சுட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே யாக் போயிடுறான். அடுத்த சீனில் இங்கே யாக்கு தான் காட்டுறாங்க. யாக்கோட ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெவியாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அவன் கண்டினியூவாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். சரி அப்புறம் யாக்கோட அண்ணன் அவங்க 2 பேரும் அவனுக்கு ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரைனிங் ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்க, அவனால் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது போல். ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி சேர்கிட்ட பேசுகிறாங்க. சாரி, யாக்கு வந்து இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான், ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டான், அடுத்த மேட்ச் வின் பண்ணணும், ஸோ அதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கிறனால அவனால் வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக யாக்கோட பிரதர் வந்து ட்ரெயின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே இதுக்காக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பேசிட்டு கொஞ்சம் லென்த்தியாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ண, அங்கே பார்த்தா நின்றுட்டுருக்கான். பார்த்தா விறுவிறுக்க அப்படியே அவனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு வரவும் அவனும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்த உடனே அப்படியே சேர அவன்கிட்ட போய், சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் நம்ம பையனுக்கு பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சோய் மில்க் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, யாருக்கு, நம்ம பையனுக்கு. சரி அதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போன்னு சொல்ல, நீ எவ்வளோ விறுவிறுக்க நின்றுட்டுருக்க பார்த்தியா, முதல்ல போய் குளிச்சுக்கோ. என்னது குளிக்கிறதா, அப்போ என்னை பற்றி நீயே இப்படி சொல்கிற, வா நீயும் கூட வான்னு சொல்ல, நான் என்ன பண்ணும், வா, ஐயோ விடு உனக்கு என்ன இவ்வளோ வேர்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தள்ள ட்ரை பண்ணுறான். பட் நம்ம எல்லாம் தள்ளுற மாதிரி தெரில, அவனை இன்னும் டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி வச்சுட்டு, சரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நம்ம பையன் பாவம், பையனுக்கு நான் முதல்ல போய் சோய் மில்க் வாங்கி அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவன் பையனை சொல்கிறது நம்ம யாக்கத்தான். ஆனால் அண்ணன் விடுற மாதிரி தெரில, சரி உன்னெல்லாம் விட மாட்டேன் பேபி வா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கில்மா பண்ணுறதுக்காக கவுச்சிலே இழுத்துட்டு போயிட்டான். அடுத்த ஒரு வேலையாக எல்லாம் முடிஞ்சிச்சு போல். இங்கே ட்ரைனிங்கும் வேறு முடிஞ்சிட்ருக்கா. நீ ட்ரைன் பண்ண ஆரம்பித்தாச்சு, முடிஞ்சுதுன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்னாச்சு 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, வேணும்னே வந்து அங்கே இருக்கிற சேரோட காலில் போய் அப்படியே அவன் காலை விட அவன் எட்டி ஒரு உதவிடுறான். ஆல்ரெடி கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறாங்கடா நீ தான் ட்ரைன் பண்ணணுன்னு, நான் எப்படியே சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரின்னு யாக்கு சொல்லிகிட்டே இருக்க.
நேற்று நைட்டு நீ எங்கே போன, மார்னிங் தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல, அது வந்து சொல்லுடா எங்கடா போனேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமல் இருங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டே இருக்கான் யாக்கு. ஸோ ஏயும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்து சேம் டைம் இங்கே காவ்கிட்ட ஃபோனில் பேசிட்டு அப்படியே டி வந்துட்டுருக்கான். ஏன்டா உயிரோடு தான் இருக்கியாடா, நீ செத்து போயிருப்ப, சடங்கு பண்ணத்தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு காவ் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி உன்னை யார் கூட்டிகிட்டு போய் விட்டா ரூமில், என்ன அங்கே இருக்க செக்யூரிட்டி தானேன்னு சொல்ல, அது எனக்குலாம் ஞாபகமே இல்லை. ஞாபகம் இல்லையா, என்னடா சொல்கிற, உண்மையாகவே ஞாபகம் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. சரி ஓகே, நீ எங்கே போயிட்டுருக்க? நான் ஸ்காலர்ஷிப் விஷயமாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ டெர்ரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அது, அவன் யார் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி மூவான் ஆயிட்டியடா அதுக்குள்ளே, பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி காவ் பேச, சரி ஓகேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோர் கிட்ட வந்தவுடனே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி ஓப்பன் ஆகுது. யாருமே வரல. சரி ஒருத்தரும் வரலன்னு சொல்லி மறுபடியும் லாக் பண்ணலான்னு போக ஒரு கை மட்டும் வருது. அது வேறு யாரும் இல்லை, டாக்டர் டெரு தான். அவனை பார்த்துன்னு டியோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுது. எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே அவன் பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கான். இவன் எதுவுமே பேசாமே இருக்கான். அவன் எதுவும் கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. டி அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் எதுவுமே பேசாமல் அப்படி அந்த பக்கம் போகிறான். அவன் கையை பிடிச்சிட்டு டெர் அவனை கூப்பிட்றான். நீ இப்போ ஸ்காலர்ஷிப் விஷயமாக தானே பேச போகிறேன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அமைதியாக அவனும் பேசுகிறான். பட் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சேம் டைம் அந்த சீன் அங்கே கட் பண்ணேன். அடுத்து இங்கே காட்டுறாங்க. கரெக்டாக நம்ம பாக்ஸர் தான். பாக்ஸிங்கை ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்க, போதும் விடுறா, இப்படியே தான் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ உன்னோட ஷோல்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சரி பிசியோதெரபிஸ்ட்டை போக சொன்னாங்களே, ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போயிட்டு வான்னு சொல்ல, அப்படியா, சரி என்ன ஒரு அதிசயம், போகிறேன்னு சொல்லிவிட்டேன், எப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். உனக்கு நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், பழைய டாக்டர்கிட்டன்னு சொல்ல, பழைய டாக்டர்கிட்டயா, ஏன்டா உனக்குலாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அண்ணனை அப்படி கத்துற மாதிரி பேசுகிறான் யாக்கு. ஏன்டா நேத்தாண்டா நீ சொன்னேன், இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா? அதான் சொல்லிட்டேன்ல, ஏய் நான் உங்ககிட்ட கேட்டேனா, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திகிட்டே இருக்கான் யாக்கு. என்னடா இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான், ஒன்றுமே புரியலையே. நீ ஒரு டாக்டர் பேர் சொன்னியே, அந்த வாண்டி, அவர் தான் பிடிக்கலன்னு சொன்னில்லன்னு சொல்ல, இவன் கிடக்கிறான் என்ன படுத்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு டென்ஷனாக கத்திட்டே யாக் போக, யாக்குன்னு கத்திட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே பேசணும்னு சொல்லியிருப்பான்ல, பட் நம்ம டி பேஸில் போல் அந்த டாக்டரை மீட் பண்ணுறக்காக, சீஃப் டாக்டர் மீட் பண்ணுறக்காக போக, சீஃப் டாக்டர் கேட்குறாரு ஸ்காலர்ஷிப் விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு. டேர் ஓகே நான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்ல, ஓகே குட். டி நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, அது வந்து நேற்று நைட்டே நாங்கன்னு சொல்லி டேர் எதுவும் சொல்ல வர, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டாக்டர் டேர்கிட்ட, நானும் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்ல, டேரோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுது. என்கிட்ட டேரு சொன்னார், ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் கதவை தட்டும், ஸோ அப்பயே யூஸ் பண்ணிக்கணும், ஸோ ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரெடியாக இருக்கேன் ட்ரை பண்ணேன்னு சொல்ல, வா நல்ல ஐடியா தான் சொல்ல, டேரோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டி டிசைட் பண்ணியிருக்கான். அடுத்த சீனில் எப்படியோ டாக்டரை பார்க்கணுன்னு யாக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். உங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் புக் ஆயிடுச்சு, டாக்டர் நோப் தான் உங்களை பார்க்க போகிறாங்கன்னு சொல்ல, இல்லை நேற்று எனக்கு ஒரு டாக்டர் பார்த்தாரே, அவர் பேர் கூட என்ன, டாக்டர் வண்டி, சரி ஓகே அவரே நான் பார்க்குறேன்னு சொல்ல, இல்லை சார் அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் மீட்டிங்கில் இருக்கார், டாக்டர் நோப் தான் ஃப்ரீயாக இருக்கார், நீங்கள் அவங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, இல்லை இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு யாக்கு அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த சைடில் போயிடான். சேம் டைம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டி வந்துகிட்டே இருக்க, டெர் அவன் பின்னாடி வந்து அவன் கையை பிடிச்சி உங்ககிட்ட பேசணுவான்னு கூப்பிட்றான். என்னை விடுங்க நான் போகிறேன்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணுவான்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். நேற்று நைட்டு நீ பேசினதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் கிளியர் ஆகிடுச்சு. அதாவது உங்களை விட்டு நான் போனப்போ 5 கவுண்ட் பண்ணேன், 5 4 3 2 1 கிளியர். மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்னு சொல்ல, உன்னை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும்டி, நீ அவ்வளோ சீக்கிரமாக எதுவும் விட்டு தர மாட்ட, அவ்வளோ சீக்கிரமாக எதையும் விட்டுட்டு உன்னால் போக முடியாதுன்னு டர் சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, அதனால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேசலாம், நீ எனக்கு ஸ்காலர்ஷிப்பை விட்டு கொடுத்துரு, ஸ்காலர்ஷிப் முடிட்டும் அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். மற்றதெல்லாம்னா என்ன அப்படின்னு டி கேட்குறான். அதான் நீ சொன்னிய ஃபீலிங்ஸ், என் மேலே உனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, கண்டிஷன் இல்லாத தான் அந்த ஃபீலிங்ஸு. இப்போ திடீர்னு இந்த கண்டிஷன் எதுக்கு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை, சரி இது இதோட விட்டுடலாம், பார்க்கலாம், உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நான் இருக்கேன், உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன், உங்கள் பஞ்சிங் மாதிரி யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம், யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டி சொல்கிறான். நீ அப்படி வரையா, சரி ஓகே உன்னோட சேலன்ஸை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு டேர் அந்த பக்கம் போயிடான். அடுத்து சேம் டைம் இங்கே, அதாவது எக்ஸாமினேஷன் ரூமில் பேஷண்ட்டை பார்க்கறக்காக தான் நம்ம டி உட்காந்துருக்க. அந்த பேஷண்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம யாக்கு தான். கை வலிக்குதா, சரியாக இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை இப்போ நல்லா தான் இருக்குது. இப்படி தூக்கி காட்டுறான், இல்லை சரியாக இருக்குது.
ஓ எல்லாம் ஓகேவா? நேற்று நைட்டே எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு டர்ட்டி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்கிறான். அவன் ஏதோ கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிவிட்டு கையில் பெண்ணை வச்சு எதுவும் யோசிச்சுட்டே இருக்க, யாக் யோசிச்சு பார்க்குறான். அதாவது இவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், அவனை சரி பண்ணுங்கிறக்காக தான் அவன் இப்படி பேசியிருப்பான். இவனும் டெரும் பேசிகிட்டு இருந்ததை அவன் அப்படியே கேட்டிருப்பான். அதை கேட்டுட்டு தான் சரி ஓகே இவனை சரி பண்ணலான்னு தோணு அவன் கையை பார்த்துட்டே இருப்பான். சரி அவன் கையை டச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டீயோட கையை தொடுறதுக்காக யாக் அப்படியே வரான். டக்குன்னு டீ திரும்ப அவன் கையில் இருக்க பெண்ணை பிடிங்கிட்டு, பெண் ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? ஒன்றும் வேணாம், பெண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே கையெல்லாம் சரியாக இருக்குது, அடுத்த அப்பாயின்மெண்ட்டில் பார்க்கலான்னு சொல்ல, சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே அந்த பக்கம் யாக் போகிறான். டோர்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்க டி ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான். டி அவனை பார்க்குறான் ஒரு செகண்ட். அவனோட ஃபேஸ் பார்க்குறக்கே அப்படியே யாக் ஒரு மாதிரி இருக்குது. யாக் அது ஃபீல் ஆகுது. அப்புறம் யாக் அப்படியே போக சரி ஓகேன்னு ஃபீலிங்ஸான ஃபேஸோட அப்படியே நம்ம டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து சேம் டைம் இங்கே நம்ம யாக்கை தான் காட்டுறாங்க. யாக் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஏதோ டான்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையுமே டேம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா. வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க, ஓகே அப்படியோ நான் கிராஜுவேட் ஆகிடுவேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அவன் என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியல, எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறான்னு தெரியல, கிராஜுவேஷனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சுத்தமாக எனக்கு தெரியல. அவன் என்ன படிக்கிறான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அவன் அதை பற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்க, டேமும் சொல் நீலாம் கிராஜுவேட் ஆகிடுவேன், ஃபேஸில் பாரு எவ்வளோ இருக்குது, நான் உனக்கு க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லி நோஸில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான் ஆட்டுக்குட்டிக்கு மாதிரி. அதை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கா டெம்மு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ அழுது நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறல, கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி யாக் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே யாருமே அவ்வளோ பர்ஃபெக்ட்டு ஸ்ட்ராங் கிடையாது, எல்லாருமே ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிப்பாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாது, நானும் அழுதுருக்கேன்னு தெரியுமா, ஒருத்தர் நம்மளை மேலே மேலே கஷ்டப்படுத்தும் போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்கும்போது யாக்குக்கு அப்படியே டி கிட்ட அந்த டாக்டர் பேசும்போது அவன் அப்படியே ஃபேஸே டோட்டலாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவனை பார்க்கும்போது அவன் அப்படியே மாறியிருப்பான். அதெல்லாம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அடுத்து சேம் டைம் இங்கே நம்ம டி பாருக்கு போய் யாராவது இருப்பாங்களான்னு சுற்றி பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அங்கே பாட்டெலாம் போயிட்டே இருக்குது. இவன்கிட்ட யாரும் வரல. ஒரு 2 பசங்க இவனை பார்த்து கண்ணை காட்டிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக காவுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, டே குடிச்சிட்டு ஒழுங்காக போய் சேருடா, பத்திரமா இருடான்னு சொல்ல, அதெல்லாம் நான் பத்திரமா தான் இருக்கேன், நீ என் ஃப்ரெண்டா இல்லை என் தாத்தாவா, கொஞ்சம் ஓவராக தானே அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் அங்கே 2 பேர் பார்த்துட்டு இருந்தானுங்களா, அவங்க வந்து டி கிட்டே பேசுகிறாங்க. இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேர் டி அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கும் உன்னோட நேம், உன்ன மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டு போயிடுச்சு. அடுத்த ரவுண்டுக்குள்ளே அவங்க ஏதோ கலக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுறன்னு ஒரு பையன் கேட்குறான். நான் டாக்டர்னு சொல்ல, எங்கே ஒர்க் பண்ணுற? ஹாஸ்பிட்டலில். டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாமல் வேறு எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காமெடி பண்ண மாதிரி பேசிகிட்டே இவனுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்ருக்காங்க. இவனும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபுல்லாக டோட்டலாக அப்படியே மட்டையாகிற அளவுக்கு ஆகிட்டான். அப்படியே ஃபுல்லாக அவன் மட்டை ஆகிட்டான். அதை பார்த்துட்டு ஏன்டா பார்த்தா லைட் வெயிட்டாக இருக்கான், எவ்வளோ குடிக்கிறான்டா, குடிச்சு கூட சீக்கிரமாக அப்படியே போல்டாகவே மாட்டேங்கிறான்டா, சரி ஓகேவா இவனை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவனை ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. சேட் குரூப் கூட்டிகிட்டு போனால் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ தப்பான கேங்காட்ட இருக்குது. அவன் தான் வரலங்கிறான்ல, அவனை விடுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம யாக்கு நிற்கிறான். யாக்கை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, என் ஆளை விட்டுட்டு அந்த பக்கம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி யாக்கு அவங்கள பார்த்து பேச, என்னது ஆளா என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போடலான்னு ஃபஸ்ட்டு ஒருத்த வரான். கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் யாக். 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க முகரியில் ஒரு குத்து அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அடுத்து இன்னொருத்தன், என் ஃப்ரெண்டையாட அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து நிற்க, அவன் மூஞ்சிலையும் ஒரு குத்து விட அவனும் கீழே விழுந்துட்டான். இதுக்கு மேலே இவங்கிட்டலாம் அடி வாங்க முடியாது, வாட ஓடிடலான்னு 2 பேரும் ஓடி போக, அடுத்து அங்கே போய் பார்த்தா அப்படியே படுத்து கிடக்கிறான் நம்ம டாக்டர் சார். எந்திரி வா அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக மூஞ்சியை பார்க்குறான். யாக்கோட ஃபேஸ் வந்து அவனுக்கு பிளரான ஒரு ஃபேஸாக தெரியுது. யாக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே யாக்கை ஹக் பண்ண மாதிரி அவனும் படுத்துக்க, சரி ஓகேன்னு எப்பயும் போல் உப்பு முட்டை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து விட்டுட்டான். அப்படின்னு அவனை படுக்க வைக்க, அவனுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷர்ட்லாம் டிஷர்ட்லாம் கழட்டி அப்படியே தூக்கி எறினான். ஹாட்டாக இருக்குன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அவனுக்கு டவல் பாத் பண்ணிட்டு போயிடலான்னு அவனுக்கு டவல் பாத் பண்ணுறக்காக அவன் பாத் பண்ணிகிட்ருக்கான். தொடச்சி விட அவன் விடவே மாட்டேங்கிறான். நீ ஹாட்டாக இருக்குன்னு சொன்னில, அப்போ தூங்கணும்ல, வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு தொடச்சி விட்டுட்டே இருக்க, சரி ஓகே எல்லாம் முடிஞ்சுது நான் கிளம்புறேங்கிற மாதிரி யாக் போக, இல்லை என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டி பேச, இது கேட்டோடனே டெம் சொன்னது ஞாபகம் வருது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அழுகுவாங்க, அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கன்னு சொன்னது அப்படியே ஞாபகம் வருது.
அதை கேட்டவுடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே இவன் யோசிச்சு பார்த்துட்டே அவனை அப்படியே கையை பிடிக்க, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரியே டீப் படுத்துக்கிறான். யாக்கும் போகாமல் அவன் கூடயே இருந்துட்டான் போல். அடுத்த மார்னிங் எழுந்த உடனே வேகமாக கீழே செக் பண்ணி பார்க்குறான் நம்ம டி. அப்பா எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு யார் இருக்காங்கன்னு பார்க்குறக்காக அப்படியே வெளியே வரான். ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அங்கே யாரும் இல்லை. பார்த்தா டேபிள் மேலே இவனுக்கான ஃபுட்டு எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. காஃபிலேருந்து எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது, உன்னோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்க இதை சாப்பிடு அப்படின்னு. அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டே கையில் அந்த காஃபி எடுத்துகிட்டு காஃபியில் இருக்க ஒரு பொம்மையை பார்த்துட்டு கேட்குறான், உனக்கு தெரியும்ல இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தா யாக் வேகமாக அப்படியே டாக்ஸி புக் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்துட்டான் போல். அங்கே ஏயும் சேரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாக் வந்துட்டு வேகமாக அந்த பக்கம் போக, யாக் நில்லு, நீ பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கா, யோசிச்சு பாரு, சாம்பியன்ஷிப் வரப்போகுது, நீ என்னென்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற, நைட்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை, என்னதான் பண்ணுறேன்னு சொல்ல, சாரி இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது, ஒரே நிமிஷம் நான் சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு ஏய் சொல்கிறான். சரி உடனே சரி பேசாம நீ போ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக யாக் அப்படியே மேலே போயிடுறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. டாக்டர் டெரோட சப்போர்ட்டர்ஸில் ஒரு பக்கமும் டாக்டர் வண்டியோட சப்போர்ட்டர்ஸில் ஒரு பக்கமும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டில் பாதி மார்க்கு, உங்கள் வர பேஷண்ட்ஸ் வந்து உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மார்க்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து செலக்ட் பண்ண முடியும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக முறைச்சிக்கிற மாதிரி வராங்க. அடுத்து கேன்டீனில் உட்காந்து டி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ டியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து காவும் நர்ஸும் போல் டி டீம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கேன்டீன்லேருந்து இவனுக்கான ஃபுட்டு வருது. நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே இல்லையேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்க போதில்ல அதுக்காக தான் இதெல்லாம், இந்த நியூஸ் எப்படிப்பா வெளியே வந்ததுன்னு பார்த்தா அந்த நர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நர்சிங் வேலையை விட்டுட்டு பேசாமல் ரிப்போர்ட்டராக மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு 3 பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்க, சரி இன்றைக்கி நான் சீக்கிரம் போகணும், முக்கியமாக ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டி. யாரடா மீட் பண்ண போகிறேங்கிற மாதிரி காவ் பார்த்துட்டே இருக்க. அவன் மீட் பண்ண போகிறது அவங்க பாட்டியை தான். பாட்டி ஏதோ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க. இவன் கரெக்டாக பாட்டியை பார்க்கறக்கு போகிறான். ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான். பாட்டி இவனை பார்த்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ உன்னோட ஷர்ட்லலாம் அழுக்காயிடுச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூல்கிட்ட பாட்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். பாட்டி அப்படியே ஏதோ கிட்டார் ப்ளே பண்ணிகிட்ருக்க. அவனும் அதை ரசித்து கேட்டுட்ருக்க. ஏன்டா இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன பிடிவாதமாக இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீ பிடிவாதமாக தான் இருக்க, எவ்வளோ நாள் சிங்கிளாகவே இருக்க போகிறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் சிங்கிள் கிடையாது, எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்ருக்கான். அந்த வீடியோவில் நம்ம யாக் தான் யாரோ பஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான் போல். பரவாயில்ல நீ இப்போல்லாம் பாக்ஸிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, அப்பப்போ இல்லை எப்போவாவது பார்ப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாக்கை பார்த்து சார் ரசிச்சிட்ருக்காரு. அடுத்த சீனில் டெம்மை தான் காட்டுறாங்க. அவள் ஏதோ ஸ்டூடெண்ட் கமிட்டி ரூமில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சார் யாக்கு வரான். அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான், என்னோடய ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டியான்னு. ஓ வெயிட் பண்ணி கொண்டு வந்தரேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இன்னும் வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறான். சரி கூட படம் பார்க்க வரேன்னு சொன்னேன், வரலையா அப்படின்னு யாக் கேட்க, சாரி இன்னும் மீட்டிங்கே முடியல, நான் வர லேட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் போக, அவளை பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி யாக் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அடுத்து யாக் ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்க. அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே டியும் வந்துடுறான். அவன் முன்னாடி போனால் இவன் முன்னாடி வரான், அவன் பின்னாடி வந்தால் இவன் பின்னாடி வரான், இப்படியே பண்ணிகிட்ருக்கான். சார் பாக்ஸர் உங்களுக்கு வீடு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே பேசலை. சொல்லுங்கள் பாக்ஸர்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசலை. சரின்னு கார்லேருந்து இறங்கி நேராக அவன்கிட்ட வரான். இப்போ என்னாச்சு, நீ எங்கே போகணும்னு சொல்ல, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டேன் ரெண்டி சொல்ல, எனக்கு எங்கே போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி யாக் பார்க்க, சரி ஓகேன்னு யாக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். 2 பேர் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்ருக்காங்க. அந்த சீரீஸில் ஒரு லேடி, அதாவது ஒரு ஃபீமேல் லீடை மேல் லீட் வந்து அப்படியே அழுகிற மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போக, அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. பாவம் இல்லை அந்த ஃபீமேல் லீட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதெல்லாம் கிடையாது, என்ன நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு யாக் சொல்கிறான். ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்க, சரி ஓகே இதுக்கு மேலே இந்த சீரீஸ் பார்த்தா மொக்கையாக இருக்குது, வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வேறு ஒரு சீரீஸ் போடுறாங்க. அந்த சீரீஸில் ஒரு கில்மாசின்னு ஒரு மெயின் லீடு ஒரு லேடி அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி சீன் வருது. அதை பார்த்துட்டு 2 பேரும் டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம வேணால் ட்ரை பண்ணலாமான்னு யாக் கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே பதில் பேசாமல் டி உட்காந்துருக்க. சரி நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே யாக் அந்த பக்கம் போக, அவன் கையை பிடிச்சி டக்குன்னு தடுத்து நிறுத்துறான். அவன் என்னங்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டே இருக்க,
ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகி அப்படியே யாக் வந்து டி மேலே விழுக போக 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான் நம்ம டியை. ஆனால் யாக் அப்படியே ஒரு மாதிரி வேணாம் நம்ம விட்டா அவன் தப்பாக நினச்சிவான், சரி நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி போக, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். யாக் திரும்பி பார்த்தா அங்கே டி அப்படியே ஆஃப்னா கடை ஷர்ட் இல்லாமல் நிற்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் ரெடி ஆகிட்டான். ஸோ 2 பேர் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நான் மறந்து போயிட்டேன், உனக்கு தான் பிடிக்காதில்ல, நீ ஒன் நைட் ஸ்டாண்டு தானே உனக்கு பிடிக்கும், மறந்துட்டு எனக்கு நினைப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யாக் சொல்ல, இல்லை ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு வழியாக மேட்ரு எல்லாம் முடிஞ்சுது. நம்ம வேணால் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டாக இருக்கலாமான்னு சொல்லி டி கேட்க, ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் நல்லது தான், ரூல்ஸ் எதுவும் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரூல்ஸ் இருக்குது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாது, ஆல்ரெடி எல்லா ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்லேயும் இது தானே இருக்கும், தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் 2 பேர் அப்படியே இருப்பாங்க, மற்ற டைமில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, இன்னொருத்தரோட ப்ரைவேட் மேட்டர்ஸில் 2 பேர் வந்து தலையிடக்கூடாது அந்த மாதிரி. சரி ஓகே நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் இருக்குது, நீ வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிடணும்னு யாக் சொல்கிறான். ஓ அப்படியா, அவன் இவன்லாம் பேசாத, யாக்னே கூப்பிடு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாக் சொல்ல, சரி ஓகேன்னு இவனும் சொல்லிட்டான். சரி ஓகே இப்போ நம்ம அடிக்கடி இங்கே வந்துட்டு இருந்தா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டுருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும், என்ன பண்ணலான்னு சொல்லி யாக் கேட்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி டி சொல்கிறான். அட பாவி, மச்சம் வச்சவன்லாம் ஒரு மாறு வேஷமாடா அப்படின்னு சந்தானம் காமெடி பண்ணுற மாதிரி அங்கே காவு நின்று பேசிகிட்டு இருக்கான். கொரியர் பாய் மாதிரி பார்சல் கொண்டு வரேன். அடுத்தது வந்து ஏசி ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரான், டர் பக்கத்துலேயே நின்றுருக்கான், அவனும் கவனிக்கல. அடுத்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற மாதிரி வரான். இப்படி ஒன்று மாறு வயசில் தான் சார் வந்துட்டு போயிட்டுருப்பார் போல். ஸோ இப்படியே வந்துக்கிட்டே இருக்க செம்ம காமெடியாக போயிட்டே இருக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு டைட்டில் கார்டு மாதிரி போட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டாங்க. சரி எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான் கரெக்டாக யாக்கு. பட் நம்ம சார் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாரு, நான் அந்த ரூல்ஸை சொல்ல மறந்துட்டேனே. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் மேட்ரு முடிஞ்சப்பயே சொல்லியிருப்பான், எனக்கு வந்து நான் லவ் பண்ண ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கிஸ் பண்ணுவேன், மற்ற யாருக்கும் நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு டி சொல்லியிருப்பான். இந்த சீனை கேட்கும்போது எந்த சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது? எனக்கு பிட் பேபில் பேப் சொல்லுவான்ல அந்த டைலாக் தான். அவனும் லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியாக சார்லிக்கு மட்டும்தான் அவன் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ சேம் அதே மாதிரி தான் டியும் சொல்லியிருப்பான். ஸோ அதனால அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவன் கிஸ் பண்ண போய் அந்த கிஸ்ஸு ஃப்ளாப் ஆக, சரி ஓகே விட்றா, என் கழுத்தில் இருக்க செயின் உனக்கு போடுறேன்னு மாதிரி அப்படி யாக்கு செயினை கழட்டி அங்கே டிக்கு போட்டு அந்த செயினுக்கு கிஸ் பண்ணிட்டு, இது நீ அலோவ் பண்ணுவீல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறான். அவனும் ஓகேங்கிற மாதிரி தலையாட்ட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒன் நைட் ஸ்டாண்டு, செகண்ட் எபிசோடில் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டு, தேர்ட் எபிசோடில் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரமோவில் அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி ஃபேன் சத்தம் இருக்கும், அதுக்கான ரீசன் வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, இங்கே ஏசிலாம் கிடையாது, ஃபேன் தான். ஸோ அதனால் ஃபேனோட சவுண்ட் வந்து லைட்டாக இருக்கும். நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அந்த சத்தம் வீடியோஸ் எல்லாத்துலேயும். டே டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், பட் நைட் டைமு வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு இதை கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.